தாவேக்காவுடைய மாநில தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, கடந்த 3 வாரமா வந்து சனிக்கிழமை ஆனா மட்டும் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாரு மக்கள் மத்தியில. முதல் கட்டமா முதல் வாரம் எங்க வந்திருந்தாருன்னா, நம்ம அரியலூர், பெரம்பலூருக்கு வந்திருந்தாரு. 2வது கட்டமா திருவாரூர், நாகப்பட்டினம் வந்திருந்தாரு. 3வது கட்டமா நாமக்கல், கரூருக்கு வந்திருந்தாரு. அப்படி அவர் நாமக்கல் வந்துட்டு கரூர் வந்த நேத்து 27/9/2025 சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவு கடந்த கூட்டம் நெரிசல் வந்ததன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு காலையில ஞாயித்துக்கிழமை காலையில 9 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 39 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்து தெரிஞ்சிருக்குது. இது சம்மந்தமான கூடுதல் தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கலாம்? இது எப்படி சரி பண்ணியிருக்கலாம்? இதுக்கு யார் பொறுப்பு? இது என்ன பண்ணலாம்? ஏது? இதுல உள்ள கள நிலவரம் என்ன? இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் கட்டமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 3 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வாரம் அரியலூர், பெரம்பலூர் வந்தாரு இல்லைங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்த கூட்டம் ஓரளவுக்கு நெறையவே இருந்துச்சு. முதல் கட்டம் முதல் வாரம் வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அளவு கடந்த கூட்டம் வந்து இருந்துச்சு. பொது பொது சொத்துக்களுக்கு சேதாரம் விளைவிக்கிறாங்கன்ற மாரி அவங்க மேல குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பொதுமக்களால வைக்கப்படல. ஒரு சில நபர்களால கருத்தா முன்வைக்கப்பட்டது. 2வது வாரம் அவங்க மீட்டிங்க்கு அனுமதி குடுக்கும்போது, பொது சொத்துக்கள சேதாரப்படுத்தக்கூடாது. குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேல கூட்டம் சேரக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து குடுத்திருந்தாங்க. கட்டுப்பாடுகளோட. அதையும் தாண்டி தான் நடந்துச்சு கூட்டம். 3வது வாரமான நேத்து 20 போன வாரம் நேத்து சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு நாமக்கல் வந்துட்டு 2வது அவர் கரூர் வரதா இருந்துச்சு. அப்படி அவர் வந்திருந்தப்ப, அளவு கடந்த கூட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வந்திருக்குது. அளவு கடந்த கூட்டம் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, டிவிகேவுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது என்ன குடுத்திருந்தாங்கன்னா, நாமக்கல்ல வந்து காலையில 8:45க்கு வந்து அவரு பிரச்சாரம் மேற்கொள்வார். கரூர்ல மதியானம் 12 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 8:45க்கு வந்திருக்கிறாரு. நாமக்கல்ல நான் இருப்பேன் மீட்டிங்ல சொன்ன டைமுக்கு திருச்சியில இருக்கிறாரு. அவரு சொன்ன டைமுக்கு முன்னாடி வரல. அவரு சொன்ன டைமுக்கு தான் திருச்சியிலே இருந்திருக்கிறாரு. ஒருவேள ஃப்ளைட் டிலேவா இருந்திருக்கலாம். ஏன்னா, அவரு தனி விமானம் மூலியமா தான் வராரு. ஃப்ளைட் டிலேவா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்கள்னால நேரம் தள்ளி போறது அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த மாரி நடந்திருக்குது. அந்த விஷயத்துக்கு அப்புறமேட்டு நாமக்கல்ல இருந்து போய் மீட்டிங் அவர் அட்டெண்ட் பண்ணும்போது மதியானம் 12 மணி ஆயிருக்குது. காலையில 8:45க்கு நான் வருவேன்னு சொன்ன டைமுக்கு 12 மணிக்கு போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எங்க? நாமக்கல்லேயே. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு நல்லபடியா முடிஞ்சிருக்குது மீட்டிங்கு. அப்புறமேட்டு கரூர்ல 12 மணிக்கு நான் அட்டெண்ட் பண்ணுவேன் ஒரு மீட்டிங்குன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மீட்டிங்கு கூட்ட நெரிசலின் காரணமாகவும், போக்குவரத்து இடையூறின் காரணமாகவும், அவருடைய சூழ்நிலையின் காரணமாகவும் நைட் 7 மணிக்கு வந்திருக்கிறாரு. 7 மணிக்கு அவர் வந்திருந்தப்ப கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகலான சாலையில தான் வந்து இடம் பாயிண்ட் குடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அந்த பாயிண்ட் குடுத்தாங்கன்னா, மற்ற இடங்கள்ல வந்து அளவு கடந்த போக்குவரத்து நெரிசல் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க, காவல்துறை தரப்புல. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டிவிக்கு மாநாடு பர்மிஷன் கேட்கும்போது, அவங்க குடுத்த ஃபார்ம்ல கோரிக்கை விண்ணப்பத்துல, நாங்க 10,000 பேர் தான் ஒண்ணு கூடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, காவல்துறை என்னங்கிறாங்க, "ஓ! 10,000 பேர் தான் வருவீங்களா? சரி அப்புட்ன்னா உங்களுக்கு இந்த இடம் கரெக்ட்டா இருக்கும். நீங்க அங்க வச்சுக்கோங்கன்னு" சொல்லி, அவங்க மென்ஷன் பண்ண அந்த 10,000 பேருக்கோசரம் தான் வந்து இந்த இடத்த குடுத்துருக்காங்க. இன்னொன்னு விஜய் அவர்கள் வந்து மதியானம் 12 மணிக்கு வரதா தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவரு லேட்டா வந்திருக்கிறாரு. அளவு கடந்த கூட்டம். இப்ப ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கிரவுட் இருக்குது. நல்லா கவனி. இந்த இடத்துல ஒரு கிரவுட் இருக்குது. நடிகர் விஜய் வராரு. விஜய் வரும்போது விஜய் கூடயே வர கிரவுட் என்ன ஆகும்? இந்த கூட்டத்தோட ஒண்ணா மெர்ஜ் ஆகும். அப்ப இங்க இருக்கிறவங்க இப்படி தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. இதுல வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 39 பேரு இறந்திருக்கிறாங்க. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு பொறுப்பெடுத்துக்கிறது? 39 உயிர் பலி போயிருக்குது. ஒரே குடும்பத்த சேர்ந்த ஒரு தாய் 2 மகள்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரே குடும்பத்த சேர்ந்த ஒரு தாய் இறந்துட்டாங்க. பெரிய பையன் இறந்துட்டான். சின்ன பையன் ஆளையே காணோமாம். இதெல்லாம் என்ன பண்றது? ஒரே குடும்பத்துல சேர்ந்தவங்க 2 பேரு, ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க 3 பேரு. இப்படி இத்தன பேர் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தமிழகத்தோட அரசியல் வரலாறு மட்டும் கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரே நாள்ல ஒரு பொதுக்கூட்டம் இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் கிடையாது. இது ஒண்ணும் மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது வந்து தாவக்கை தலைவர் பிரச்சார கூட்டம் இது. பொதுக்கூட்டம் கூட கிடையாது. பிரச்சார கூட்டம். பொதுக்கூட்டம்னா என்ன மேடை போட்டு, பெஞ்சு போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறது தான் பொதுக்கூட்டம். பொதுவாளர உட்கார வச்சு. இது வந்து பிரச்சார கூட்டம். இவர் வந்து பிரச்சாரத்துக்கோசரம் வந்தாரு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் இறந்து போனது இதுதான் முதல் முறை.
அதுவும் நம்ம தமிழகத்துல கரூர்ல நடந்திருக்குது இந்த துயர சம்பவம். இந்த சம்பவம் நடந்த உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள்லேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து எல்லாருமே ட்வீட் போடுறாங்க. இந்த சம்பவத்துக்கோசரம் நாங்கள் வருந்துறோன்னு. டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவரு ட்வீட் போடுறாரு. இதனால நான் ரொம்ப வருத்தம் அடைகிறேன்ட்டு. இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருந்தப்போ உள்ளூர்லேயே இருந்த டிவிகே தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சந்திச்சு கூட அவர் பேசலை. இதுக்கு நான் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிக்கிறேன், ஒருத்தர் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசலை. எங்க கரூர்ல இருந்து அவர் தனி இது மூலியமா போய் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே யார்கிட்டையும் பேசலை. அங்கே போயிட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல அவர் யார்கிட்டையும் ப்ரெஸ் மீட்டில் பேசலை. கடைசியாக நீலாங்கரையில் அவர் வீட்டுக்கிட்ட கூடியிருந்த ப்ரெஸ் மீட்டு அவங்க முன்னாடியும் ஒரு துக்கமான ஒரு விஷயம் எதுவுமே சொல்லலை. ஆனால் ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்கிறாரு, இறந்து போனவங்களுக்கோசரம் உண்மையில வருத்தம் தெரிவிக்கிறேன், என் இதயம் நொறுங்கி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான டிஎம்கே அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் வந்து அவங்க சார்பாக என்ன பண்ணுறாரு, அனைத்து அமைச்சர்களையும் கூப்பிட்டு அவசர கூட்டம் நடத்துகிறாரு. இதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஏதோ காப்பாற்ற உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரூரை சுற்றி இருக்கக்கூடிய நாமக்கல், சேலம், தருமபுரி, இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து திருச்சி, இந்த இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து அரசு மருத்துவமனையோட டீன், அவங்க எக்ஸ்பர்ட்டு டாக்டர் டீமோட கரூருக்கு போய் பாருங்க, அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்குறாங்க. இறந்து போனவங்களை வந்து நைட்டு 2:30 மணிக்கு, நல்லா கேளுங்க, சம்மந்தப்பட்டவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க மெட்ராஸுக்கு. ஆனால் முதலமைச்சர் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து நைட்டு 2:30 மணிக்கு வந்து 72 வயசுக்கு 70 வயசுக்கு மேலே ஆகுது அவருக்கு. அவர் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து நேரில் பார்த்துட்டு போயிருக்கிறாரு. நேரில் வந்து துக்கம் தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாரு. அனைத்து அமைச்சர்களில் பெரும்பான்மையான அமைச்சர்கள் கரூர் ஆஸ்பத்திரியில் வந்து விடிய இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த தப்பு வந்து அவங்க பண்ண கிடையாது. யாரு? டிஎம்கே பண்ண கிடையாது. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி துக்க சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய துக்கத்தில் ஒரு சக மனுஷனா வந்து கலந்துக்கிறதுங்கிறது உண்மையில ஒரு நியாயமான விஷயம். அதை அவங்க டிஎம்கே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்க, கட்சி தலைவர் ஒரு ஆழ்ந்த அனுதாபம் அப்படிங்கிறது வீட்டுக்கெல்லாம் தான் ரொம்ப சேஃப்டியாக போய் சேர்ந்த வாட்டி சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னப்பா பின்னடைவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு 50-60 பேர் வந்து ரொம்பவே ஒரு மூச்சு திணறல் காரணமாக ரொம்பவே அடிபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க மறுபடியும் விஜய் வீட்டுக்கு மீட்டிங் போட்டாங்கன்னா அவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிவிகே தலைவரை பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? போய் பாட்டுறேன்னு சொன்னால் போய் பாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே மனசுக்கு வந்து என்னடா இது இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கெல்லாம் என்ன ஈடு கட்ட முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது மனுஷனுடைய மனநிலைமை அப்படிங்கிறது. இது வந்து ஒன்றும் விளையாட்டு விஷயம்லாம் கிடையாது. நம்ம பொதுவாக தான் பேசிகிட்டு இருக்குது. யாருக்கு ஆதரவாகவும் பேசலை, யாருக்கு பாதகமாகவும் பேசலை. 12 மணிக்கு வரேன்னு அவர் சொல்லியிருந்தார். ஒரு சூழ்நிலையின் காரணமாக 7 மணி ஆயிடுச்சு. என்னங்கிறேன், இருட்டு கட்டி போயிடுச்சு. ஆல்ரெடி இவர் போகிற இடத்தெல்லாம் கரண்ட் கட் ஆகுது, திடீர்னு குறுக்கால கூட்டத்துக்கு நடுப்புற ஆம்புலன்ஸ் விட்றாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கே தெரியுது. கொஞ்சம் முயற்சி பண்ணி சாயங்காலம் வந்திருக்கலாம். இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன இது இன்னைக்கு அநியாயமாக இன்றைக்கி ஒரு 39 உயிர் போயிடுச்சுல்ல. கூட்ட நெரிசலில் எல்லாம் திணறாங்கன்னு சொல்லி இவர் வண்டியில் இருக்கிற வண்டி வாட்டருக்குன்னா கொடுத்தெல்லாம் குடிங்க, எல்லாம் தடுமாறுறீங்கன்னு சொல்லி இவர் எதனா கொடுத்தாரு. இதெல்லாம் உண்மையிலே வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம்தான். நம்ம நிறைய விஷயங்களை கடந்து போயிடலான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த 39 உயிர்கள் போயிருக்குது. அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து அது ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான். காலைல தூங்கி எந்திரிச்சோடனே பார்க்குற முகம் அந்த முகமாக தான் இருக்கும். மதியானம் காலையில் பசிக்குதுன்னா அந்த வீட்டில் அவங்க அம்மா தான் நிறைய பெண்மணிகளும் இறந்துருக்குறாங்க. அவங்க பிள்ளைங்க இனிமேல் காலையில் மதியானம் சாயங்காலம் பசிக்குதுன்னா சாப்பாடு யார்கிட்ட போய் கேட்பாங்க?
பசிக்குதுமா சோறு போட்டு வைமான்னு யார்கிட்ட போய் கேட்பாங்க? பெத்த தாய் இந்த கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ட்விட்டர்ல ட்வீட் போட்டா போதுமா? இதுக்கு அவர் வந்து ட்வீட் போட்டாருன்னு சொல்லி நான் சொல்றேன்னா, அவரு நேர்ல வந்து ஒரு வார்த்தை ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம். இல்லன்னா வேற ஏதோ ஒரு முறையில பண்ணியிருக்கலாம். ட்வீட் போடுறாராம். ட்வீட்டு. அவர் தப்பு சொல்லல. அவரே சொல்லியிருக்கிறாரு. "என்னங்க பெரிய பணம்? நான் நெறைய பணம் பார்த்தாச்சு. எனக்கு பணம் பெருசு இல்லைங்க. எவ்வளோ வேணுமோ பணம் சம்பாரிச்சாச்சுன்னு" சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. போன வாரம் நடந்த பொதுக்கூட்டம் நாகை திருவாரூர்ல சொல்லியிருக்கிறாரு. பணக்காரர் தானே, இருக்கப்பட்டவர் தானே, அவருடைய பிரச்சார கூட்டத்துக்கு வந்து தானே மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அவரால முடிஞ்ச ஒரு பண உதவிங்கிறத செஞ்சிருக்கலாம்ல. இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க 10 லட்சம் குடுக்குறேன்னு இருக்கிறாங்க. நான் பணத்த பத்தி பெருசா பேசலைங்க. தயவு செஞ்சு யாரும் பணத்த பத்தி சபரி பேசுறான்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டிங்க இது பண்றாங்க. இவரால முடிஞ்ச ஒரு பங்களிப்புங்கிறது ஏதோ ஒண்ணு செய்யணும்ல. இவர் ஒண்ணும் இல்லாதப்பட்டவரா? வந்து செத்து போனான் பாருங்க. நடுத்தர குடும்பத்த சேர்ந்தவன். அவன் தான் இல்லாதப்பட்டவன். இருக்கப்பட்டவன் பூரா வந்து காருக்குள்ளாடி உட்காந்துக்கிட்டு ஏசி போட்டுட்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க. கூட்டத்துல வந்து செத்து போனவன் அண்ணாடங்காச்சு. அன்னன்னைக்கு வேலைக்கு போனா தான் அவன் பொழப்பு ஓடும். இப்ப இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? இதெல்லாம் தப்புங்க. நம்ம கடந்து போலான்னு நெனைக்கிறோம். உண்மையிலே இதெல்லாம் தப்பு. ஏன் அவரு நடிகர் டிவிகே தலைவரால இதெல்லாம் உதவி செய்ய முடியாதுன்னு நெனைக்கிறீங்களா? அவரால குடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க நெனைக்கிறீங்களா? அவரு என்ன ஏழையா? அவரு சொன்னாருன்னா, அவருக்கோசரம் உதவி பண்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட சொல்லியாச்சும் உதவிங்கிறத பண்ண சொல்லலாம் இல்லையா? அவங்க இறந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள கூப்பிட்டு அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இவரு வந்து ஒரு பிரஸ் மீட்ட சந்திச்சு கூட ஒரு துக்கம் தெரிவிக்காம, இவரு சேஃப்டியா வூட்டுக்கு போறத தானே இவரு பார்த்துருக்கிறாரு. மக்கள் முன்ன சிந்திங்க. சரிங்களா? அவர் ஒண்ணும் காணாத பொருள்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒண்ணும் இல்லாத எங்கேயோ இருந்து பொறந்துலாம் வளரல. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். டிவிகே தலைவர் தான். நீங்க உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு ஓட்டு போட்டு அவர முதலமைச்சராக்குங்க. அவரு உங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் பாருங்க. சும்மா அவரு வந்துட்டாருன்னு சொல்லி அடிச்சுட்டு போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நின்னு இப்ப யாரு இறந்து போயிட்டாங்க? யாரு வருத்தப்படுறது? கொஞ்சமாச்சும் சிந்திங்கய்யா. சிந்திச்சு செயல்படுங்க. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்புவதில்லைன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எத்தனை வருஷம் அழுது புலம்புனாலும் செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க. செத்து போனவன எத்தனை வருஷம் அழுதாலும் திரும்பி வரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் திரும்புவதில்லை. அதே மாரி உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயம் சொன்னாலும் நீங்க திரும்பி வாங்க. ஒரு புத்துணர்ச்சியோட வாங்க. ஒரு தெளிவோட நடந்துக்கோங்க. வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர்ல எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறீங்க? எவ்வளோ பேர் பொது அறிவோட இருக்கிறீங்க? உட்காந்து ஃபோன் பார்க்குறீங்கல்ல. 1 1/2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைக்கு ஃபோன் காமிச்சு சோறு ஊட்டுறீங்கல்ல. ஃபோன பாருன்னு சொல்றீங்கல்ல. வெளியில விளையாட போகாத ஃபோன் பாரு. இத பார்த்து கத்துக்கோன்னு சொல்றீங்கல்ல. சொல்றோம்ல. அந்த ஃபோன பார்த்து நாம என்னத்த கத்துக்கிட்டோம்? கொஞ்சமாச்சும் சிந்திச்சு செயல்படுங்கய்யா. இப்ப நானே கூட இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நடிகர ஒருத்தர பிடிக்கும். எனக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறவர பிடிக்கும். வராங்க அப்படின்னா நான் போய் பார்ப்பேன் தான். எனக்கு பிடிச்ச நடிகர் வந்தாருன்னா நானும் போய் பார்ப்பேன் தான். வராங்க எனக்கு பிடிச்ச நடிகர் இதுவரைக்கும் சேலத்துக்கு வந்ததே கிடையாது. எனக்கு பிடிச்ச நடிகர் அப்படிங்கிறவரு சேலத்துக்கு வந்ததே கிடையாது. சரிங்களா? வந்திருக்கலாம். எனக்கு வேணா தெரிஞ்சு நான் இன்னும் அவர பார்த்ததே இல்ல நேர்ல. ஓகேங்களா? அதே மாரி அவரு வராரு அப்படின்னா கூட நான் போய் பார்ப்பேன். முகம் தெரியுதா? தூரத்துலருந்து உருவம் தெரியுதா? பார்ப்பேன். கூட்டமா இருக்குதா? போடா அவர நான் ஃபோன்லயே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, போய் கடைக்கு போய் டீ, காபி குடிச்சுட்டு கம்முனு வந்துருவேன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்த பார்த்து பயந்துக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. சிந்திக்கணும். அப்படி கூட்டத்துல நெருக்கிக்கிட்டு போய் நம்ம பார்க்கணுமா? கிடையாது. நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். ஓகேவா? வெயிட் பண்ணி சாமிய பார்க்குறோம். அது வேற கணக்கு. ஒரு ரேஷன் கடைக்கு போறோம். கூட்டமா இருக்குது. வெயிட் பண்றோம். ரேஷன் கடையில வெயிட் பண்ணி, டிப்பால ஒரு அரிசி, சர்க்கரை வாங்குறோம் அப்படின்னா, வேற கணக்கு. ஏதோ ஒரு பயன் இருக்கணும். பயன் அப்படிங்கிறத தாண்டி சுய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கணும். சுய சிந்தனையோட நடந்துக்கோங்க எல்லாரும். மக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். உண்மையிலேயே அதுதான் வந்து மக்கள காப்பாத்தும். சரிங்களா?